தற்போது அடுத்து என்ன என்ற ஒரு கேள்வி. ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், கடல் முற்றுகை. ஒரு முற்றுகை இடுபவர்களையே முற்றுகை இடக்கூடிய ஒரு நாடுதான் ஈரான். அங்கு போய் இந்த முற்றுகை எவ்வளவுக்கு பலிக்கும் என்றது, இந்த நீரிணையை பாதுகாப்பதற்கு ஈரானிடம் கிட்டத்தட்ட 6000 கன்னிவெடிகள், கடற்கன்னிவெடிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாத FAC என்று ஃபாஸ்ட் அட்ராக் கிராஃப்ட் என்று சொல்றது கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டவை ஏவுகணைகள் தாங்கியவை இருக்கின்றன. பிரவுனிங் கேலிபர் பூட்டப்பட்டவை என்று சொல்லி பெருமளவானவை இருக்கின்றன. ஏப்ரல் மாதம் வரையும் இது செல்லுமாக இருந்தால் உலகம் அப்படியே முழுக்க பொருளாதாரத்தால் முடங்கிவிடக்கூடிய நிலையாகத்தான் இருக்கு. போர் நிறுத்தத்தை ஈரான் கெஞ்சி கேட்டிருந்தால் ஈரான் JD Vance அந்த மேசையில் போட்டதை தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் அதை திரும்பியும் பார்க்கவில்லை. உலகத்தின் ஷேர் மார்க்கெட்டை ஏற்றுறதோ இறக்குறதோ ஈரான் தான் செய்து கொண்டிருக்கு. ஒரு 40 வருடம் தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டால் உலகத்தின் பங்கு சந்தையை ஆட்டம் காண வைக்க முடியும் என்றதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ட்ரம்ப் என்ன கூறுகிறார், ஈரான் கடற்படை 90% அழிந்து விட்டது, இன்னும் 10% இருக்கே போர் நிறுத்தத்துக்கு போறீங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு இருந்த வணக்கம். தொடர்ச்சியாக உங்களிடம் முதலில் கேட்கின்ற கேள்வியாக கேட்பதா அல்லது உங்களோடு உரையாடுவதா என்பது புரியவில்லை. இப்போது ஈரான் நிலப்பரப்பில் என்ன இடம்பெறுகிறது? அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை முறிந்திருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக தாங்கள் யுத்தம் செய்ய போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் மீண்டும் கூறியிருக்கின்றது. படைவலி சமநிலை இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய பார்வையில் முறையாக இருப்பதாக கருதுகிறீர்களா அல்லது ஏற்றத்தாழ்வுகள் அல்லது பின்னடைவுகள் இருப்பதாக கருதுகிறீர்களா? இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இறுதி நேரத்தில் அதாவது ட்ரம்ப் ஈரான் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போவதாக எச்சரித்திருந்தார், ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பப் போவதாக. ஆனால் திடீரென்று அடுத்த நாள் காலையில் தாங்கள் 2 வார போர் நிறுத்தம் என்று அறிவித்து விட்டார். அதிலும் நீங்கள் பார்க்கலாம், ஈரானின் 10 அம்ச கோரிக்கையை ஏற்றுத்தான் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார். அதை அடிப்படையாக கொண்டு தாங்கள் பேசப் போவதாக. அப்ப ஈரான் அமெரிக்காவின் 15 அம்ச கோரிக்கையை ஏற்கவில்லை. அமெரிக்கா தான் ஈரானின் 10 அம்ச கோரிக்கை ஏற்றிருந்தது. இப்ப அவர்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் அவசரமாக தேவையாக இருந்தது. அதுதான் அதன் சுருக்கம். அதற்கு பிறகு நீங்க பார்த்தால் இப்ப ஈரான் பெர்னார்ட் குஷ்னரோ அல்லது ஸ்டீவ் விட்காஃபோ அவர்கள் தேவையில்லை. அவர்கள் வந்தாலும் JD Vance அமெரிக்காவின் துணை அதிபர் வர வேண்டும் என்று சொன்னதுக்கு ஏற்ப அவரும் வந்திருந்தார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது ஈரான் நிபந்தனைகளை இவர்களால் ஏற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் போர் நிறுத்தமும் இவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. போரில் உங்களுக்கு தெரியும், அந்த இறுதியாக ஏப்ரல் 5ஆம் தேதி இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதல், அதில் ஏற்பட்ட தோல்வி, அதில் இழந்த விமானங்கள், அமெரிக்கா கிட்டத்தட்ட வியட்நாம் போரிற்கு பிறகு அமெரிக்கா ஒரே நாளில் சந்தித்த மிகப்பெரிய பேரழிவாகத்தான் அதை எல்லோரும் பார்த்தார்கள். 14 விமானங்களை அந்த ஒரு இரவில் இழந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 155 விமானங்கள் இறங்கிய ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அது. அதற்கு அப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை 21 மணி நேரத்தில் முறிந்து விட்டது. ஈரான் அமெரிக்காவின் கொள்கைகளை நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஈரான் நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டும் எதிரும் புதிருமானவை. அமெரிக்கான 15 நிபந்தனைகளும் வேறுபட்டவை, ஈரான் 10 நிபந்தனைகளும் வேறுபட்டவை. எனவே பேச்சுக்களுக்கு போகும்போதே எல்லோருக்கும் தெரியும், 2 பேரும் 2 பக்க நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அடுத்ததாக இஸ்ரேல் வந்து இந்த போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை. இந்த போரை ஆரம்பித்தது இஸ்ரேல் தான். தவறான தகவல்களை வழங்கியதாக இப்போது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சீற்றத்தில் இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் லெபனானில் அதுவும் ஈரானுக்கு இந்த போர் நிறுத்தத்தில் இந்த பேச்சுக்களிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. தற்போது அடுத்து என்ன என்ற ஒரு கேள்வி. பாகிஸ்தான் கூறுகிறது இந்த போர் நிறுத்தம் 21ஆம் தேதி வரையிலும் அமுலுக்கு இருக்கும். அதாவது போர் என்று ஆரம்பித்தால் அது ஏப்ரல் 22ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும் என்று கூறுகிறார்கள். அதற்கிடையே ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் போர், அதாவது கடல் முற்றுகை, தாங்கள் ஹார்மூஸ் நீரிணையை முற்றுகையிடப் போகிறோம். அதாவது இவர்கள் அங்கு செல்ல போவதில்லை. அனைத்துலக கடற்பரப்பில் இருந்து அந்த ஹார்மூஸ் நீரிணைக்குள் நுழைகின்றது அல்லது அதிலிருந்து வெளிவருகின்ற கப்பல்கள், ஈரான் துறைமுகத்துக்கு போகிற கப்பல்கள், அங்கிருந்து வெளிவருகின்ற கப்பல்களை தாங்கள் மடக்குவோம் அல்லது அதை தடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் வெனிசுலாவுக்கு. ஆனால் வெனிசுலாவையும் ஈரானையும் ஒப்பிட முடியாது. அவர்கள் இப்போ என்ன கூறுகிறார்கள், வெனிசுலாவை கடல் முற்றுகைக்குள் வைத்து தாங்கள் வெனிசுலாவின் அதிபரை மதுரோவை கைது செய்து கொண்டு போனது போல ஒரு முற்றுகையை வைக்க போகிறார்கள். கியூபாவிலும் இப்படித்தான் முற்றுகையை வைத்தார்கள். ஆனால் ரஷ்யா இந்த கடந்த வாரம் அந்த கியூபாவின் முற்றுகையை உடைத்து விட்டது. 2 கப்பல்கள், ஒன்று எண்ணெய் கப்பல், ஒன்று எரிவாயுவை ஏற்றி சென்ற கப்பல், 2 கப்பல்களுக்கும் பாதுகாப்பாக ரஷ்யாவின் ஃப்ரிகேட் ரக கப்பல் ஒன்று சென்றது. அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவர்கள் போய்விட்டார்கள். அதே போலதான் பிரித்தானியா கூறியிருந்தது ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட் என்ற நிழல் கப்பல்களை தாங்கள் கைப்பற்றுவோம் என்று. ஆனால் கடந்த வாரம் பிரித்தானியாவின் கடலுக்குனால் ரஷ்யாவுடைய 2 டேங்கர் கப்பல்கள் போனது. அதற்கு பாதுகாப்பாக ஒரு ஃப்ரிகேட் கப்பலை ரஷ்யா அனுப்பியிருந்தது. யாரும் கிட்ட போய் தொடவும் இல்லை. இப்போ என்னென்று சொன்னால், இப்போ சீனாவுக்கு இங்கிருந்து, அதாவது ஈரானில் இருந்து சீனாவுக்கு போகின்ற அல்லது ஈரானுக்கு போகின்ற கப்பல்களை மடக்கும் ஒரு நடவடிக்கை இது. ஆனால் இதனால் பாதிக்கப்பட போறது ஏனைய நாடுகள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்தால் எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த முற்றுகை வந்து இப்ப ஈரான் சில கப்பல்களை விடுகின்றது. இப்ப மலேசியாவுக்குரிய கப்பல்கள், இந்தியாவுக்குரிய கப்பல்கள், சீனாவுக்கான கப்பல்கள், பல்வேறு நாடுகளுக்கு ஒவ்வொரு கப்பல்களை, இப்ப பிலிப்பைன்ஸ் கூட கப்பல்களை எடுத்திருந்தது, அவசரமாக தேவையான எண்ணெய் கப்பல்களை. இப்ப அதையும் இல்லாது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கலாம். ஆனால் முற்றுகை என்பது இது, அதாவது ஒரு முற்றுகை இடுபவர்களையே முற்றுகை இடக்கூடிய ஒரு நாடுதான் ஈரான். அங்கு போய் இந்த முற்றுகை எவ்வளவுக்கு பலிக்கும் என்றது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல, அதை இந்த முற்றுகைக்கு முதலே தெரியும் அந்த முற்றுகையே அது சாத்தியமற்றது என்று. ஆனால் இருந்து பார்ப்போம். நீங்கள் கூறுகின்ற இந்த சூழ்நிலையில் பெரும் இழப்புகளை அமெரிக்கா சந்தித்ததாக கூறினாலும் பல விமானங்கள் F-15 இருக்கலாம், F-35 இருக்கலாம், அதே போன்று அவர்களுடைய உளவு விமானமாக இருக்கலாம், அல்லது ஈரக விமானமாக இருக்கலாம். எல்லா விமானங்கள் இழக்கப்பட்டாலும் அனைத்து விமானங்களுக்கும் இயந்திர கோளாறு என்றுதான் கூறப்படுகிறது. அண்மையில் இழக்கப்பட்ட உளவு விமானம் தொடர்பில் இன்னும் பென்டகன் உத்தியோகபூர்வமான தகவல் எதனையும் வெளியிடவில்லை. அது தொடர்பான தகவலை இத்தாலியில் இருக்கக்கூடிய விமானப்படைக்கு சொந்தமான கடற்படை தலைமை அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. படைத்துறை ரீதியாக ஒரு பின்னடைவு இடம்பெறுகிறது. மறுபுறத்திலே அது தொடர்பில் அமெரிக்கா கதைப்பதை மறுக்கிறது. அதற்கு தொழில்நுட்ப கோளாறு என்கிறது. இந்த யுத்தத்தின் தன்மையை எப்படி அமெரிக்கா பார்க்கிறது? ஒரே இரவில் 14 விமானங்களுக்கு இயந்திர கோளாறு வருவது என்பது யாராலும் நம்ப முடியாதது ஒன்று. இப்ப ட்ரம்ப் அடிக்கடி கூறுகிறார், CNN ஃபேக் நியூஸை கூறுகிறது, ஃபாக்ஸ் ஃபேக், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஃபேக் நியூஸை கூறுகிறது என்று, அதாவது பொய்யான தகவல்களை கூறுகிறது என்று கூறுகிறார். ஆனால் அவருடைய தகவல்கள்லாம் முழுக்க பொய்யாக இருக்கின்றன. ஒரு 14 விமானங்கள் முழுதாக இயந்திர கோளாறு என்று சொன்னால் சரி, அப்படி என்றே கூட வைத்துக் கொள்வோம். ஒரு விமானத்தின் ஒரு போர் விமானம் செய்யப்படுவது சண்டைக்கு கொண்டு செல்வதற்கு. சண்டையில் விழுந்தால்தான் அது ஒரு பெருமை. சண்டைக்கு போகும் முதலே விழுந்து நொறுங்கும் என்று சொன்னால் அந்த போர் விமானத்தை வாங்குவதில் எந்த அர்த்தம் இல்லை. ஏனென்றால் எல்லா சண்டைக்கு போகும் முதலும் தொழில்நுட்ப கோளாறால் விழுந்து விடும் என்றால் பிறகு அந்த போர் விமானத்தால் என்ன பிரயோசனம் என்றதே ஒரு கேள்வி. அதை கூட அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த விமானங்கள் எப்படி விழுந்ததுன்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். பல விமானங்கள், இப்ப பிளாக் ஹாக் ஹெலிகாப்டராக இருக்கலாம், லிட்டில் பேர்டாக இருக்கலாம், அல்லது MC-130 ஹெர்குல்ஸ் விமானமாக இருக்கலாம்.
பல விமானங்கள் சுடப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகின்றது. ரஷ்யாவிடமிருந்து வெபர் ரக ஏவுகணைகளை கிட்டத்தட்ட 500 ஏவுகணைகளை லோஞ்சர்களையும் 2500 ஷெல்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் அண்மையில் வாங்கியிருந்தது. இப்போது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சீனா கிட்டத்தட்ட பெருமளவான ஏவுகணைகளை, அதாவது தோளில் வைத்து ஏவக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு போய் கொடுத்திருக்கின்றது என்று கூறப்படுகிறது. அதே சமயம் சோடியம் பெர்குளோரேட்டை கொண்டு சென்று ஈரானிலிருந்து வருகின்ற எண்ணெய் கப்பல்களில் திரும்பி போகும்போது சோடியம் பெர்குளோரேட்டை சீனா வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சீனா இந்த போர் காலத்துக்குள் வழங்கிய சோடியம் பெர்குளோரேட் மட்டும் கிட்டத்தட்ட 785 ஏவுகணைகளை செய்வதற்கு ஈரானுக்கு போதுமானது என்று கூறப்படுகிறது. ஈரான் ஹுரம்ஷஹார் ஏவுகணை கூட அது திண்ம எரிபொருட்களை கொண்ட ஏவுகணை. அவ்வாறான ஏவுகணைகளுக்கு இந்த சோடியம் பெர்குளோரேட்டை அவர்கள் இலகுவாக அமோனியம் பெர்குளோரேட்டாக மாற்றி விடுவார்கள். இப்ப இவர்களின் முற்றுகையை கூட இந்த சீனாவின் இந்த வளங்களை உடைப்பதற்கான முற்றுகை. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப அங்கு ஏராளமான கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 325 டேங்கர் கப்பல்கள் உள்ளுக்கு நிற்கின்றன. இவர்கள் இங்கு எந்த ஒரு ஈரான் கப்பலில் கை வைத்தாலும் அங்கிருக்கின்ற மேற்குலக நாடுகள் கப்பலுக்கு ஆபத்தாகத்தான் முடியும். ஹார்முஸ் நீரிணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் அகலமானதுதான் அந்த நீரிணை. அந்த நீரிணையை பாதுகாப்பதற்கு ஈரானிடம் ஹலைஜ் ரக அல்லது ஃபாஸ்ட் ரக ஆன்டிஷிப் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று சொல்றது, கப்பல்களுக்கு எதிரான பாலிஸ்டிக் மிசைல் 300 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அது மட்டுமல்லாது மற்றது காதர் ரக குரூஸ் மிசைல்ஸ்களும் இருக்கின்றது, கப்பல்களுக்கு எதிரானது. கிட்டத்தட்ட 6000 கன்னிவெடிகள், கடற்கன்னிவெடிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது FAC என்று ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் என்று சொல்றது, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவை ஏவுகணைகள் தாங்கியவை இருக்கின்றன. பிரவுனிங் கலிபர் கூட்டப்பட்டவை என்று சொல்லி பெருமளவானவை இருக்கின்றன. ஒரு சமச்சீரற்ற போர் முறைக்கேற்ற ஈரான் தயாரித்து வைத்திருக்கின்றது. அப்ப இவ்வளவத்தையும் தாண்டி அந்த கப்பல்கள் அதுக்களால் போவதோ வருவதோன்றது இயலாத காரியம். மற்றது ஈரான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது, இந்த அங்கு சில இடங்களில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டிருப்பதால் தாங்கள் கொடுக்கின்ற வரைபடத்தின் அடிப்படையில் கப்பல்களை பயணம் செய்யுமாறும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சரி, இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள் கப்பல்களை வருவதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனி, காப்புறுதி நிறுவனங்கள் அனுமதிக்குமா அல்லது காப்புறுதிகளை வழங்குமான்றது கூட ஒரு சிக்கலான விடயம். சரி, இப்போ ஒவ்வொரு நாள் போகும் போதும், ஒவ்வொரு நாள் இந்த போர் இழுபடும் போதும் அது யாருக்கு நன்மை? ஈரானுக்கு தான் நன்மையாக இருக்கு. ஈரான் பேரம் பேசும் சக்தி அதிகரித்து கொண்டு போகும். ஏன்னா ஈரான் உலகத்தின் பொருளாதாரத்தை முடக்கி விட்டது. யாரும் இப்ப இந்தியாவில இருந்து மாலத்தீவு வரையிலும், அங்கால ஆஸ்திரேலியா வரையிலும், இங்கால கனடா வரையிலும் எல்லா இடமும் இது எதிரொலித்து கொண்டுதான் இருக்கின்றது. இது ஏப்ரல் மாதம் வரையும் இது செல்லுமாக இருந்தால் உலகம் அப்படியே முழுக்க பொருளாதாரத்தால் முடங்கிவிடக்கூடிய நிலையாகத்தான் இருக்கு. இந்தியாவில் கூட நீங்கள் பார்க்கலாம், இப்போது இந்தியாவின் உரம் தட்டுப்பாடு. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 60 மில்லியன் மெட்ரிக் டன் உரத்தை இறக்குமதி செய்கின்றது அல்லது உற்பத்தி செய்கின்றது. இப்போது அது இல்லை, செய்ய முடியாது. ஏனென்றால் அது உற்பத்தி செய்வதென்றால் கேஸ் வர வேண்டும், LNG வாங்குவதென்றாலும் அது ஹோர்முஸ் நீரிணையினாகத்தான் வர வேண்டும். இப்ப அந்த விவசாயிகளை தக்க வைப்பதற்கு கிட்டத்தட்ட 465 மில்லியன் டாலர்களை இந்தியா ஒதுக்கி இருக்கின்றது. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும், பருவம் தப்பினால் பிறகு அதை விதைக்க முடியாது. இனி அடுத்த வருடம் வரையும் காத்திருக்க வேண்டும். இப்ப இங்கேயும் அவ்வாறான ஒரு நிலைமைதான். அயர்லாண்டில் நீங்கள் பார்க்கலாம், போராட்டம், விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அங்கு பெட்ரோல் நிலையங்கள், கிட்டத்தட்ட 1200 பெட்ரோல் நிலையங்களில் 500 பெட்ரோல் நிலையங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் ஹெர்குல்ஸ் விமானத்தை கூட பொதுமக்கள் கோடாலிகளால் கொத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எல்லா இடத்திலும் இந்த போரால் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு வருகின்ற இந்த நிலையில்
இந்த முற்றுகையை இப்போது கூறுகிறார்கள் வளைகுடா நாடுகள் என்ற சங்கம் கூட, அதாவது ஜிசிசி, அது கூட அதற்கு ஒத்துழைப்பு வழங்காது என்றுதான் கூறுகிறார். இப்போது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதே பகுதியில் சிலவேளை இந்த காணொளி பதிவேற்றுகின்ற போது என்ன நிலவரம் இருக்கும் என்று தெரியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஹர்மூஸ் நீரிணை என்பது ஈரான் கூறுகின்றது அதனை நீங்கள் இப்போது கூட அது மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அது திறக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற அடிப்படையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரின் செய்திகள் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா கூறுகின்றது அதனை நாங்கள் மூடப்போகிறோம் என்று. எதிரிகள் மரண சூழ்நிலையில் சிக்கப் போகிறார்கள் என்று ஈரானுடைய கடும் பதில் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஈரானை மேற்கோள் காட்டி ஹர்மூஸ் நீரினை முற்றுகையிட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஈரானிடமிருந்து மிகவும் காட்டமான மற்றும் அபாயமான எச்சரிக்கை ஒன்று வெளியாயிருக்கிறது. எதிரிகள் ஒரு பயங்கரமான மரண சூழ்நிலையில் சிக்கப் போகிறார்கள் என்று ஈரான் அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு நேரடியாக எச்சரிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இராணுவத்தின் பேசவல்லவரான லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிமை மேற்கோள் காட்டித்தான் அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அப்படியே ஹர்மூஸ் நீரிணை என்பது ஒரு ஆபத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டதா? ஹார்மூஸ் நீரிணை தான் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கும் இருக்கின்றது. ஆனால் இப்ப பேராசிரியர்கள் கூறுவது போல, பேராசிரியர் ராபர்ட் பேப் அவர் கூறியிருந்தார், அவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். அவர் கூறியிருந்தார் ஒன்று, இந்த ஹோர்மூஸ் நீரிணை இந்த போருக்கு முதல் திறந்துதான் கிடந்தது. உங்கள் போரால் தான் அது மூடப்பட்டது. இப்போது அதை திறப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக, அதை திறப்பதே ஒரு இலட்சியமாக மாறிவிட்டது. அதைத்தான் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரும் கூறியிருந்தார். அது திறந்து இருந்த ஹோர்மூஸ் நீரிணையை இப்போது மீண்டும் திறப்பதற்கு நீங்கள் இவ்வளவு பாடுபடுறீர்கள் என்று சொல்லி. ஏன் இவ்வளவுக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்று சொன்னால், இப்ப சுயஸ் கனல் இருக்கின்றது, சுயஸ் கால்வாய், அது எஜிப்டின், அதுக்களால ஒரு வருடத்துக்கு கப்பல்கள் அதுக்களால வாரத்துக்கு கட்டுகிற பணம் $10 பில்லியன். பனாமா கால்வாய் இருக்கின்றது, அதுக்களால் வாரத்துக்கு கப்பல்கள் கட்டுகின்ற தொகை கிட்டத்தட்ட $5 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு அவர்களுக்கு வருமானமாக வரும். ஆனால் இந்த ஹார்மூஸ் நீரிணையினால் ஒரு பேரலுக்கு $1 என்று சொன்னால் கூட, ஒரு பெரிய டேங்கர், சூப்பர் டேங்கர் 2 மில்லியன் பேரல்களை கொண்டு வரும். அப்ப $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு என்று சொன்னால் கூட, ப்ளூம்பர்க் கணக்கு பார்த்து கூறியிருக்கிறது, கிட்டத்தட்ட 60 தொடக்கம் $80 பில்லியன் ஒரு வருடத்துக்கு வரும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட சுயஸ் கால்வாயின் 8 மடங்கு பணம் ஈரானுக்கு கிடைக்கும். இதுதான் இப்போது இவர்களுக்கு வைக்கப்பட்ட, ஈரான் வச்ச மிகப்பெரிய ஒரு செக்காக இருக்கிறது. இவர்களால் அசைய முடியாத நிலை. ஏனென்று சொன்னால், அது இப்ப இலங்கை என்ற ஒரு வருட பொருளாதாரம், ஜிடிபி. அப்ப அது ஈரான் பொருளாதாரத்தை கடுமையாக உயர்த்தும். அது மட்டுமல்லாது, ஈரான் பொருளாதாரம் உயரமாக இருந்தால் இராணுவ செலவுகளோ, ஈரான் கட்டுமானங்களோ, ஈரான் தொழில்நுட்பமோ என்று ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக அது மாறிவிடும். அதை தடுப்பதுதான் இப்போது இவர்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த ஹார்மூஸ் தான் ஈரான்டையும் ஒரு பிடியாக இருக்கின்றது. எனவேதான் ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் தற்போது தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் கூறியிருந்தார், இந்த ஈரான் தனது அணுக்குண்டை பரிசோதித்திருக்கின்றது என்று. அந்த ஈரான் அணுக்குண்டு எதென்றால், இந்த ஹார்மூஸ் நீரிணை தான் ஈரான் அணுக்குண்டு. அது உலகத்தின் பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைத்து விட்டது ஈரான். ஈரான் மீது 40 வருடமாக தடை இருக்கின்றது. ஈரானுக்கு தடை இருக்கின்றது என்றால், ஈரான் இந்த $120 பில்லியன் அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கின்றது. ஈரான் கப்பல்கள் ஓட முடியாது. ஈரானுக்கு இந்த அனைத்துலக சந்தைகளில் வாய்ப்பில்லை. ஈரான் இந்த ஷேர் மார்க்கெட்டிலும் இல்லை. ஆனால் கடந்த 40 நாட்களாக உலகத்தின் ஷேர் மார்க்கெட்டை ஏற்றுறதோ இறக்குறதோ ஈரான் தான் செய்து கொண்டிருக்கு. ஒரு 40 வருடம் தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு. எந்த பொருளாதாரத்திலும் ஈரான் இல்லை, வெளியேற்று ஈரானை சேர்ப்பதில்லை. பங்குச்சந்தைகளில் கூட மேற்குலகத்தின் பங்குச்சந்தை ஈரான் இல்லை. இருந்தாலும் அந்த நாட்டால் உலகத்தின் பங்குச்சந்தையை ஆட்டம் காண வைக்க முடியும் என்றதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சரி, இதே இப்ப போர் தொடங்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப 40 நாள் நடக்காத போரா நடக்க போது இல்லை. 40 நாள் வீசாத உண்டே வீச போறீங்கள் இல்லை. சரி, அமெரிக்கான B-52 போகலாம்.
B-52 என்றது 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு விமானங்கள். அப்போ 2வது உலகப் போருக்கு பிறகு தயாரிக்கப்பட்டது விமானங்கள். அது சாதாரண போயிங் பயணிகள் விமானம் மாதிரி தான். அது இலகுவாக சுட்டுப்படுத்தக்கூடியது. இப்ப இப்ப ஏன் இந்த அவசரமாக போரை நிறுத்தினார்கள் சொன்னால் அவர்களிடம் குண்டு ஏவுகணைகள் இன்டர்செப்டர்ஸ் முடிந்து விட்டது. இதுவரை காலமும் விமானங்கள் தூர இருந்துதான் ஏவுகணைகளை ஈரானுக்குள் நடுப்பகுதிக்குள் ஏவினார்கள். அது முடிகிற தருணத்துக்கு வந்துவிட்டது. இனிமேல் சாதாரண குண்டுகளையும் சரக்கு குண்டுகளையும் தான் வீச வேண்டும். அவற்றை வீச வேண்டும் என்று சொன்னால் ஆழமான பகுதிக்குள் செல்ல வேண்டும். 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த F-15 தான் ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அப்ப 30,000 அடி என்று சொன்னால் சாதாரணமாக தோளில் வைத்து இயக்கக்கூடிய மேன் பேட் என்று சொல்றது சாம்சங்கோ அல்லது இக்லா ரக ஏவுகணைகளோ அல்லது பெபர் ரக ஏவுகணைகளோ அதுகள் 10,000 அடிக்குத்தான் பாயும். அப்போ 30,000 அடிக்கு மேலே என்று சொன்னால் அது S-300 PMU-2 தான் சுடப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் S-300. இப்போ S-300 எல்லாம் இவர்கள் இன்னும் அழிக்கவில்லை, ஈரானிடம் இருக்கின்றது என்றுதான் கூறப்படுகிறது. அப்போ அது 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது நீண்ட தூர ஏவுகணை. 27 கிலோமீட்டர் என்றால் 27 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு அடியால் மீட்டரால் 27,000 மீட்டர் அதை 3ஆல் பெருக்கி பார்த்தால் எத்தனை ஆயிரம் அடிக்கு அது பாயும் என்றால் அந்த உயரத்துக்கு மேலால இந்த விமானங்கள் பறக்கவே முடியாது. அப்ப அதைத்தான் கூறுகிறார்கள். இப்ப ட்ரம்ப் கூறியது போல கற்காலத்துக்கு அனுப்புவேன் என்று அவர் கூறியிருந்தாலும் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அணுக்குண்டை பயன்படுத்துவது என்று சொன்னாலும் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் வந்து முடியும். ஏனென்றால் ஈரான் கிட்டத்தட்ட ஈராக்கை விடவே 4 மடங்கு பெரிய நாடு. சரி, அணுக்குண்டை பயன்படுத்துவது என்றாலும் எத்தனையோ அணுக்குண்டு தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு தேசம். ஆனால் அதுக்குள் வளைகுடா நாடுகள் இருக்குமான்றதும் மிகப்பெரிய ஒரு சிக்கல். என்றால் ஈரான் ஏவுகணை தாக்குதல் எல்லைக்குள் தான் எல்லாம் இருக்கின்றன. இன்று அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையாக அது இல்லை, அது இனிமேல் இது இருக்காது என்றுதான் கூறுகிறார். 13 தளங்கள் இருந்தன, 13 தளங்களும் இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்த முற்றுகை அதுகள் எல்லாம் கூறினாலும் நடைமுறைக்கு இதுகள் எல்லாம் இப்போதைக்கு இந்த படைத்துறை ரீதியாக ஈரான் அமெரிக்காவுடன் மேட்ச் பண்ண முடியாது என்றால் ஆயுத ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மேட்ச் பண்ண முடியாது. ஆனால் சமச்சீரற்ற போரில் அமெரிக்காவால் ஈரானை வெல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் இயங்கு நிலையில் இல்லை என்று. என்ன நடந்தது, அல்லது இந்த இயங்கு நிலையில் இல்லாத சூழ்நிலை இராணுவ ரீதியாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் எந்த வகையான ஒரு பின்னடைவாக பார்க்கிறீர்கள்? ஒரு மிகப்பெரிய ஒரு தளம். அதுதான் இந்த பசிபிக் பிராந்தியத்தில் உங்களுக்கு தெரியும், கட்டார்ல இருந்தது முதல் தாக்கப்பட்டது. கட்டார்ல இருந்தது வளைகுடா பிராந்தியத்துக்கான வான்படை தலைமையகம். பஹ்ரைன்ல இருந்தது வளைகுடா பிராந்தியத்துக்கான 5வது கப்பற்படை தலைமையகம், 5th Fleet என்று சொல்றோம். அதில் இருந்த அத்தனை நவீன ஏவுகணைகளும் அளிக்கப்பட்டன. அதில் இருந்த அதில் விமானங்களை கூட நிறுத்தியிருக்கிறது. எல்லாம் ஈரான் ஏவுகணைகளும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தின் தாக்குதல் வீச்சுக்குள் தான் இருக்கின்றன. இதையும் தடுக்க முடியவில்லை. எனவேதான் அங்கிருந்தவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டார். எல்லோரும் அந்த தளங்களில் இல்லை. தளங்களை இப்போது காட்டுகிறார்கள். இப்போ இந்த போர் நிறுத்த காலத்துக்கு தளங்களில் ஏற்பட்ட சேதங்களை காட்டுகிறார்கள், பார்க்கலாம். அதில் அமெரிக்காவிடம் இருந்த 5 ரடார்கள், மிக முக்கிய ரடார்கள், 5 ரடார்கள் தான் இருக்கின்றன. அந்த ரடார்கள் ஒன்று பஹ்ரைனில் இருந்தது. அது அணுக்குண்டு ஏவுகணைகளை கூட கண்டறிந்து சொல்லும். ஏவுகணை ஏவப்படும் போது அதன் மூலம் அந்த ஏவுகணை சாதாரண ஏவுகணையா அணுக்குண்டை சுமந்து வருகிறதா என்று அந்த ரடார் கூட முற்றாக அழிந்து போய் கிடப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யாவிடமும் அப்படி இருந்தது. ஏர்லி வார்னிங் ரடார் அட்டமிக் நியூக்ளியர், அதை உக்ரைனின் மூலம் அளித்திருந்தார்கள். இப்போது ரஷ்யாவின் நேரமாக இருக்கின்றது, தாக்கி அளித்திருக்கிறார்கள் பெருமளவானவற்றை. 155 விமானங்களை கொண்டு சென்று இறக்கினார்கள் இஸ்பஹானுக்கு பக்கத்தில். ஒரு தரை தாக்குதல். ஆனால் அந்த தரை தாக்குதலும் தோல்வியில் தான் முடிவடைந்தது. எதையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடற்படை இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் கேட்ட அந்த 5வது கடற்படை தளம் இப்போது 1000 கிலோமீட்டருக்கு அங்கால கடற்படை கப்பலில் தான் அவர்கள் இருக்கிறார்கள்.
கிட்ட வருவதாக இல்லை. வான்படை உங்களுக்கு தெரியும், வான்படை கிட்டத்தட்ட 40 விமானங்களை இழந்திருக்கின்றது இந்த 40 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒன்று என்ற வீதத்தில். 2ஆம் உலக போருக்கு பிறகோ அல்லது வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்கா சந்தித்த மிகப்பெரிய பேரழிவாகத்தான் இதனை பார்க்கலாம். இது இவ்வளவும் இதுக்கு மேலேயும் இருக்கும், அவர்கள் ஒன்றும் உரிமை கோரவில்லை. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல இந்த 40 நாளும் நடந்த போர் மிக உக்கிரமான போர். ஈரானும் அழிவை சந்தித்திருக்கின்றது, பேரழிவை ஈரான் சந்தித்திருக்கின்றது. ஆனால் இன்னும் ஈரானிடம் அந்த அவர்களுடைய ஏவுகணை பலங்களோ அல்லது தாக்குதல் பலமோ அப்படியே தான் இருக்கின்றது. அதுதான் பிரச்சனை. இப்ப என்னென்னு சொன்னா, தலைமை பீடம் கூட தலைமை பீடத்தை அழித்தார்கள். 86 வயது கமானியை படுகொலை செய்தார்கள். இப்ப 56 வயது கமானியை கொண்டு விட்டிருக்கிறார்கள். இன்னும் இளமையாக கொண்டு விட்டிருக்கிறார்கள். என்ற ஊடகம் என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால், முதல் இருந்த ஈரானிய தலைமை பீடத்தை விட இப்போது இருக்கிற தலைமை பீடம் மிகவும் கடுமையானது என்று கூறுகிறார். அதாவது ஒரு பேச்சுக்கு வரக்கூடியவர்களை அழித்து இப்போது பேச்சுக்கே வர முடியாதவர்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஈரான் இந்த முறை உண்மையில் இந்த போர் நிறுத்தத்தை ஈரான் கெஞ்சி கேட்டிருந்தால் ஈரான் ஜேடி வேன்ஸ் அந்த மேசையில் போட்டதை தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள். அவர்கள் அதை திரும்பியும் பார்க்கவில்லை. ஜேடி வேன்ஸ் பத்திரிகையாளர் மாநாட்டை பார்த்தால் தெரியும், 4 நிமிடங்களுக்கு தான் அந்த பத்திரிகையாளர் மாநாடு நடந்தது. ஒரே ஒரு நிமிடம் தான் அவர் பேசினார். மிச்சம் 3 நிமிடம் ஒரு 3-4 கேள்வி, அதோடு அவர்கள் போய்விட்டார்கள். என்றால் சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. அவர்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தாலே தெரிகிறது என்ன நிலைமை என்று. அமெரிக்கா கூறுகின்றது ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளமாக இருக்கலாம் அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய பல படை கட்டுமானங்களை சிதைத்திருப்பதாக கூறுகிறது. ஆனால் ஈரான் தரப்பில் அவ்வாறு எதுவுமே நடக்காது போன்றும் போரை எதிர்கொள்வதற்கு தயாராகவும், நீங்கள் அழிக்கின்ற போது அந்த அழிவுகளுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் கூறுகிறது என்றால், இதில் அழிப்பது உண்மையா அல்லது ஈரான் கூறுவது உண்மையா? அதாவது என்று சொன்னால், அமெரிக்கா கூறுவதிலும் உண்மை இருக்கின்றது. ஈரான் கடற்படையை அழித்து விட்டார்கள், பெருமளவான கப்பல்கள் அழிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்பிலும் வைத்து கப்பல்கள் அழிக்கப்பட்டன. என பாரிய கப்பல்கள் சிட்டிங் டாக் என்று சொல்லுவார்கள். அதை அழிப்பது பெரிய வேலை இல்லை. அமெரிக்காவின் ஒரு வருட பாதுகாப்பு செலவினம் $900 பில்லியன், ஈரான் $15 பில்லியன். அமெரிக்காண்ட இருக்கிற ஆயுதங்களுடன் ஈரான் மேட்ச் பண்ண முடியாது, அது உண்மைதான். ஆனால் ஈரான் அதற்கு எதிராக ஈரானிடம் இருக்கின்ற ஆயுதங்கள், இந்த ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், கைப்பசணிக்கு ஏவுகணைகள் என்று ஈரான் 21ஆவது ஆண்டு போரை செய்கிறது. அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டு போரில் தான் நிற்கின்றது. இந்த சாகிட் 136 4 வருடமாக ரஷ்யா பயன்படுத்துகிறது உக்ரைனில். ஈரான் தான் அதுக்கு கொடுத்தது. கடந்த வருடம் மட்டும் 53,000 ஷாஹிட் ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்தி இருந்தது 2025ஆம் ஆண்டு மட்டும் உக்ரைன் மீது. இப்ப பலத்துறை ஆய்வாளர்கள் கேட்கிறார்கள், 4 வருடமாக அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப கூடி நீங்கள் அதை பார்த்து அதை எவ்வாறு அதை தடுக்க வேண்டும் அல்லது கில் பண்ண வேண்டும் என்று நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை செய்யாமல் தான் இருந்தனீர்கள் என்று சொல்லி. என்றால் நவீன போர் முறையில் ஈரான் போரிட்டு கொண்டிருக்கின்றது. பழைய கப்பல்களை ஈரானுக்கு முக்கியம் இல்லை. சரி, இப்ப ட்ரம்பின் பிரச்சனைக்கே வருவோம். ட்ரம்ப் என்ன கூறுகிறார்? ஈரான் கடற்படை 90% அழிந்து விட்டது, வான்படை 80%, 95% அழிந்து விட்டது, ஏவுகணை பலத்தை நாங்கள் 80% ஒடுக்கிவிட்டோம், ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை பலத்தை நாங்கள் 80% ஒடுக்கிவிட்டோம், இப்படித்தான் கூறுகிறார்கள். தலைமை பீடத்தை அழித்து விட்டோம், அப்ப எல்லாம் அழிஞ்சு. 90% இருக்கேக்க நீங்க சண்டை பிடிக்கிறீங்க, இன்னும் 10% இருக்கேக்க ஏன் போர் நிறுத்தத்துக்கு போறீங்க? 10% இருக்கேக்க நீங்க அதையும் அழிச்சு விட்டா சரிதானே. இப்ப 90% அழிச்ச நீங்கள் உங்களுக்கு 10% தானே இருக்குது. 10% இருக்கேக்க கெஞ்சி கூத்தாடி போர் நிறுத்தத்துக்கு போறீர்கள் என்றைக்க பொய் சொல்கிறார்கள் என்று விளங்குகிறது. எந்த தாக்குதலையும் தடுக்க முடியவில்லை என்று விளங்குகிறது. இப்ப பிரித்தானியா இப்ப வருகின்ற தகவல்களை பார்த்தால் பிரான்ஸ் ரஃபேல் விமானங்களாக இருக்கலாம், அதில் இருக்கிற மைக்கா ரக ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது இந்த ஆளில்லாத விமானத்தை சுடுவதற்கு. பிரான்ஸ் இந்த ஹெலிகாப்டர்கள் 30mm கனனை யூஸ் பண்ணுகிறார்கள் இந்த தாக்குதல் விமானத்தை சுடுவதற்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், எவ்வளவு காலத்துக்கு? ஏன்னா அவங்க 1000 ரஷ்யா 53,000 ட்ரோனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வருடத்துக்கு இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. இவங்கெல்லாம் அது இந்த மாஸ்டர்ஸ், இவங்க கொடுத்த டெக்னாலஜி தான் ரஷ்யா பயன்படுத்துகிறது.
இப்போ நீங்கள் வந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வந்த ஆக்களோட குவாலிஃபிகேஷனை பார்த்தாலே தெரியும். அதாவது முன்னே ஒரு காலம் இருந்தது, மேற்குலக நாடுகள் தான் தொழில்நுட்பத்திலும் கல்வி அறிவிலும் எல்லாத்திலும் உயர்ந்ததாக இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் தொழில்நுட்பத்தில் முன்னுக்கு வருகிறார்கள், எல்லோரும் அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகளோ டெக்னாலஜியோ எல்லோருக்கும் அது கிடைக்கிறது, எல்லோரும் அதை செய்கிறார்கள். அதை கொண்டு அவர்கள் தங்களை வளப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட பேசும்போது ஒருவர் கூறினார் என்னென்று சொன்னால், அதாவது இந்த அவர்களின் தலைமை பீடத்தை பொறுத்தவரையில் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் இருந்தார்கள். அப்ப அதை கலைக்கும் போது ஒருவர் கூறினார், எங்கள் தேசிய தலைவரை போல நிதானமாக எதையும் முடிவெடுக்கக்கூடிய. ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் என்னென்று சொன்னால், அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை தலைவர்களும் அப்படி இருக்கிறார். அதாவது ஒரு தலைவர் இருந்தால் அடுத்து வருவரும் அதே போன்றுதான் இருக்கிறார். ஆனா எங்களிடம் அப்படி இல்லை. ஒருவர் போனா சரி அப்படியே. ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் 10 பேர் தலைவரை அடிச்சாலும் 40 தலைவர்களை அடிச்சாலும், இப்ப 49 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த 40 நாளைக்கு ஈராண்டு. அதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் 9 பேர் அரச பீடத்துல முக்கியமானவர்கள். கமேனி, அயத்துல்லா கமேனி உட்பட 9 பேர் அரச பீடத்துல முக்கியமானவர்கள். 38 பேர் இராணுவத்தின் ஜெனரல்கள், 38 ஜெனரல்கள். 2 பேர் கடற்படை அட்மிரல்கள். கிட்டத்தட்ட 49 பேர். ஆனால் 49 தலைவர்கள். ஆனால் இன்றைக்கும் போர் எந்தவித தொய்வும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச விவகாரங்கள், அதிலும் குறிப்பாக ஈரானுக்கிடையில் இடம்பெற்று வருகின்ற யுத்த களமுனையில் அமெரிக்காவினுடைய பலவீனங்கள், இப்போதைய சூழ்நிலையில் ஈரான் இந்த யுத்த களமுனையை எவ்வாறு பயன்படுத்துகிறது என்கின்ற பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.